ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து மாமா பர்த்டே அன்றைக்கி எடுத்த லாங் வீடியோ தான். ரொம்ப நாள் ஆயிடுச்சு, எடிட் பண்ணி போடவே வந்து முடியல. இன்றைக்கி தான் ஒரு வழியாக எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். மாமா பர்த்டே அன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா கேக் கட் பண்ணலான்னு சொல்லிட்டு பலூன்லாம் ஊதிட்டுருக்கேன். 12 மணிக்கு கேக் கட் பண்ணல, அதுக்கு முன்னாடியே பண்ணிட்டோம். ஏன்னா தம்பி பாப்பாலாம் தூங்கிடுவாங்க. சரி, அவங்க முடிச்சிருக்கப்பே கேக் கட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு கேக்கு ஒரு 2 பீஸ் தான் வாங்கிட்டு வந்தேன். இந்த பீஸ் கேக் தான் வாங்கியிருந்தேன். நாங்கள் பார்த்திங்கன்னா நாங்கள் மட்டும் தான் இருக்கோம். கேக்லாம் வாங்கினா வேஸ்ட்டாக போயிடும். அதனால் ஒரு 2 பீஸ் மட்டும் வாங்கி கட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பலூன் வாங்கிட்டு வந்து டெக்கரேட் பண்ணிகிட்ருக்கேன். கேக்கு வந்து வாங்கிட்டேன். அந்த கேண்டில் பார்த்திங்கன்னா எங்கேயுமே கிடைக்கல. ஒரு 2-3 கடை ஏறி இறங்கி தான் பார்த்திங்கன்னா அந்த கேண்டில் வாங்கிட்டு வந்தேன். அப்படியே வந்து டெக்கரேட்லாம் முடிச்சுட்டு கேக்கும் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணியாச்சு. கட் பண்ணி எங்கள் குட்டி ஃபேமிலியோட வந்து சிம்பிளாக ஹாப்பியாக வந்து பார்த்திங்கன்னா கேக் கட் பண்ணி கேக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஊட்டிட்டோம். பாப்பா பார்த்திங்கன்னா எல்லோரையும் பார்த்துக்கிட்டே இருந்தா. வந்து ஜாலியாக வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி நைட்டு கேக் கட் பண்ணி முடிச்சுட்டு காலையில் பார்த்திங்கன்னா மாமாக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் நைட்டு வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் காலையில் எல்லோரும் தூங்கிட்டு இருந்தாங்க. நான் மட்டும் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக எழுந்திரிச்சு நைட்டே பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸில் பிரியாணி செய்யலான்னு பிளான் பண்ணி எல்லாம் வாங்கி வச்சுருந்தேன். அதனால் காலையில் போய் சிக்கனும் பாலும் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறேன். இதெல்லாம் தேவையானதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சுட்டு பிரியாணியும் பார்த்திங்கன்னா செஞ்சுட்டு இருந்தேன். சிக்கன் பிரியாணியும் பெப்பர் சிக்கனும் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சுருந்தேன். பாப்பா தம்பியில் தூங்கிட்டு இருக்கும்போதே எல்லாம் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா சீக்கிரமாக செஞ்சு வந்து பார்த்திங்கன்னா முடிச்சுட்டு எல்லோரும் எழுப்பி கிளம்பியாச்சு. வண்டலூர் ஜூ தான் போகலான்னு பார்த்திங்கன்னா பிளான் பண்ணியிருந்தோம். சென்னை வந்து நாங்கள் 2 வருஷம் ஆகுது. 2 வருஷத்துக்கு முன்னாடி சென்னை வந்த புதுசில் வந்து ஒரு டைம் போகலான்னு பிளான் பண்ணி அதுக்கப்புறம் அன்றைக்கி போக முடியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே 200 டிக்கெட்டு அப்படின்னு தெரிஞ்சதுலேருந்து போகவே இல்லை. சரி, இன்றைக்காவது போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சு. தம்பிக்கு வந்து இந்த அனிமல்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் அவன் நல்லா என்ஜாய் பண்ணுவான்னு தெரியும். அதனால தான் பார்த்திங்கன்னா வண்டலூர் ஜூ வந்து வந்திருந்தோம். அங்கே டிக்கெட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான். கையில் வந்து கேஷ் வாங்குறதில்ல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்டில் வந்து அமௌண்ட் வச்சுக்கோங்க. அப்புறம் அங்கே பார்க்கெல்லாம் இருக்குது. ஈவினிங் வந்து நாங்கள் முடிச்சுட்டு வரக்குள்ள பார்க் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து போகும்போதே விளையாண்டுட்டு போயிருக்கலாம். தம்பி வந்து பார்க் போக சோகணும்னு அழுதுட்டு இருந்தான். ஆனால் பார்க் க்ளோஸில் இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே எலக்ட்ரிக் சைக்கிளு அப்புறம் இந்த எலக்ட்ரிக் வேனு அதெல்லாமே இருக்குது. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைக்கிள் தான் எடுத்துகிட்டு போயிருந்தோம். சைக்கிள் வந்து மாமாவோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க அவங்களோட அப்பா தான் வந்து கடை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே அன்றைக்கி கொடுத்துருந்தாங்க. அமௌண்ட் பார்த்திங்கன்னா ஒரு சைக்கிளுக்கு 1 மணி நேரத்துக்கு 38 ரூபா. நாங்கள் 2 சைக்கிள் வந்து ஃப்ரீயாகவே எடுத்துக்கிட்டோம். குழந்தைங்களையும் முன்னாடி உட்கார வைக்கிற மாதிரி சீட்டு கொடுத்துட்றாங்க. பாப்பாவையும் தம்பி வச்சு மாமாவே ஓட்டிகிட்டு வந்தாங்க. நான் வந்து தனியாக ஒரு சைக்கிளில் வந்துட்டு இருந்தேன். மயில் ஃபஸ்ட்டு போனது இந்த மயில் தான் பார்த்தோம். ரொம்ப அழகாக தோகை விரிச்சிட்டு அழகாக நின்றுருந்துச்சு மயில். அப்புறம் வெள்ளை கலரில் மயில். இது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. தம்பி பாருங்க ஹாயிலாக சொல்லிட்டு இருந்தான். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. ரொம்பவே அன்றைக்கி வந்து டைம் ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணோம். டைமே பத்தல. காலையில் நாங்கள் எப்படி 11 மணிக்கு மேலே தான் வீட்டிலேருந்து கிளம்புனோம். ஈவினிங் 5 o'clock வரைக்குமே எங்களுக்கு டைம் பத்தல. மான் மட்டும் பார்த்திங்கன்னா வெளியெல்லாம் வந்து ஜாலியாக சுற்றிட்டு இருக்கு. எல்லாமே கூண்டுக்குள்ளே கண்ணாடிக்குள்ளே அப்படி தான் இருக்குது. மான் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. நல்லா ஜாலியாக தொட்டெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். எல்லாமே இங்கே இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா இந்திய காட்டு மாடு அப்படின்னு சொல்லி போட்டுருந்துச்சு. நல்ல பெருசாக மாடலாக இருந்துச்சு. இது வந்து சிங்கம் புலி பார்க்க போகிற பிளேஸு. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சிட்டிங்லாம் போட்டிருந்தாங்க. அங்கே எல்லோரும் உட்காந்துருந்தாங்க. நாங்களும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சிங்கம் பார்க்க வந்துட்டோம். சிங்கம்லாம் பார்க்கும்போது ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. அதோடய ஃபேஸே பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசு. உட்காந்துட்டு தான் இருந்துச்சு. இந்த ஃபேஸே அவ்வளோ பெருசாக தெரிஞ்சிச்சு. நான் தம்பி நானும் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் பாப்பாவுக்கு வந்து பருப்பு சாதம் செஞ்சு கொண்டு போயிருந்தேன். அவளுக்கும் ஊட்டிட்டு எங்களுக்கு வந்து சிக்கன். இங்கே சென்னையில் பொறுத்த வரைக்கும் சிக்கன்லாம் நல்லா பெரிய பெரிய பீஸாக தான் போட்டு கொடுக்குறாங்க. எனக்கும் வந்து கட் பண்ணலாம் காலைல டைம் இல்லை. அதனால் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா செஞ்சுட்டேன். சிக்கன் பிரியாணியும் பெப்பர் சிக்கனும் வந்து செஞ்சுருந்தேன். நல்லாவே இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா அடுத்து ஒவ்வொன்றா பார்க்க போயிட்டோம். கரடி பாருங்கள், 2 வந்து சண்டை போட்டுக்குவோம். கரெக்டாக நம்ம பார்க்கும்போது இப்படிலாம் பண்ணும்போது ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. ஃபுல்லாகவே அந்த டே ஃபுல்லாகவே சூப்பராக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா சிங்கம். இப்போ வீடியோ பார்த்திங்கன்னா ஷேக்காகி இருக்கும். அது ஏன்னா நான் வந்து கேமராவை ஃபோக்கஸ் பண்ணாமல் நான் வந்து அதை பார்க்குற எக்ஸைட்மெண்ட்டில் அந்த வீடியோ வந்து ஷேக் ஆகிடுது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே அன்றைக்கி ஜாலியாக இருந்துச்சு. சிறுத்தை பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஜாலியாக நடந்துகிட்ருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இது வெள்ளை புலின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அது பார்த்திங்கன்னா உட்காந்துட்டு இருந்துச்சு, எந்திரிச்சு நடக்கல. அதுவும் நடந்துருந்தால் நல்லா இருந்திருக்கும். அங்கே பார்த்திங்களா தெரியுதான்னு தெரில. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உட்காந்துட்ருக்கு. தலை மட்டும் தெரிஞ்சிச்சு. வீடியோவில் தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா உடும்பு பார்த்திங்கன்னா கரெக்டாக நாங்கள் பார்க்கும்போது தண்ணிக்குள்ளே இறங்குச்சு. அப்புறம் பாம்பு பார்த்திங்கன்னா தம்பி வந்து பார்த்துட்டு இருந்தான்.
பாம்பு கடிக்காதா என்ன பண்ணும் அப்படிலாம் சொல்லி கேட்டுட்டு இருந்தான். அது என்னன்னு கேட்டதுக்கு பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அவன் நிறைய வீடியோலலாம் பார்த்து இந்த பெல்ட் எல்லாம் வச்சு வளைச்சி வச்சு பாம்பு பாம்புன்னு சொல்லிகிட்டே இருப்பான். அதனால் அவனும் வந்து பார்த்துட்டு இருந்தான். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ஈவினிங் டைமில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணியில் ஷவர் மாதிரி பண்ணியிருந்தாங்க. அந்த இடத்துல தண்ணி வந்துட்டு இருந்துச்சு. எனக்கும் தம்பிக்கும் இருந்தால் தண்ணினாவே ரொம்ப ஜாலியாகிடுவோம். அதனால் நானும் தம்பி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் நனைஞ்சிட்டு வந்தேன். எனக்கு வந்து சரியான கம்பெனினா அது என் பையன்தான். நல்லா என் கூட எனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் அவனுக்கும் பிடிக்கும். நல்லா என்ஜாய் பண்ணுவான். நானும் தம்பியும் மட்டும் நல்லா தண்ணியில் ஆடிட்டு அப்புறம் வந்துட்டு கரெக்டாக இந்த 4 to 4:30 அந்த டைமில் வந்தோம்னா இந்த யானைக்கு வந்து ஃபுட்டு கொடுக்குறாங்க. அங்கே சிட்டிங்கும் போட்டிருக்காங்க. அங்கே உட்காந்து வந்து நம்ம பார்க்கலாம். நாங்கள் கரெக்டாக 4:30 தான் வந்து அப்போ அந்த கடைசி உருண்டை கொடுத்துட்டு இருந்தாங்க. அது சாப்பிட்டுட்டு யானை வந்து உள்ளே போயிடுச்சு. அது சாப்பிட்ற வரைக்கும் மட்டும் முன்னாடி நிற்கும். அப்புறம் மண்ணள்ளி தலையிலே போட்டுட்டு இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இது பார்த்திங்கன்னா நீர் யானை தண்ணிக்குள்ளே படுத்துருந்துச்சு. அப்புறம் ஒன்று மட்டும் அங்கே நின்றுட்டு இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா காண்டாமிருகம். ஃபோன் வந்து சரியாக ஃபோக்கஸ் ஆகலை, அதையும் எடுத்திருந்தேன். அப்புறம் வந்து அக்வாரியம் இருந்துச்சு, ஃபிஷ் அக்வாரியம். அதுலேயும் வந்து ஃபிஷ் எல்லாம் வந்து பார்க்குறக்காக போயிருந்தோம். தம்பிக்கு இந்த ஃபிஷ் எல்லாமும் ரொம்ப பிடிக்கும். அதனால் ஃபிஷ் டேங்க் வாங்கி வீட்டில் வைக்கணும்னு எனக்கு ஆசை. ஆனால் மாமா பார்த்திங்கன்னா தம்பி உடச்சிருவான் அப்படின்னு பயந்துட்டு வாங்கி தர மாட்டேங்கிறாங்க. தம்பி இன்னும் கொஞ்சம் பெருசானதையும் வந்து ஒரு ஃபிஷ் டேங்க் வாங்கி வைக்கணும். அதுக்கப்புறம் பாப்பா குச்சிட்டேன் இது உடச்சிருவான்னு பயப்படுவாங்க. எப்போ வாங்குவோன்னு தெரில. ஒரு ஃபிஷ் டேங்க் வாங்கி வைக்கணும். இல்லைன்னா ஏதாவது ஒரு பேர்ட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது வளர்த்தணும். பார்க்கலாம். அப்புறம் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கும் கிளம்பிட்டோம். பார்த்தீங்களா உங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சபாய் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.